ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு ஆமையும் முயலும் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். குட்டீஸ், அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட்டில் ஒரு பெரிய வேம்பு மரத்தின் அடியில் ஒரு முயல் வாழ்ந்து வந்தது. முயல் தன் பெயருக்கேற்றாற்போல் மிகவும் வேகமாக ஓடும். தன் வேகத்தை பற்றி எப்போதும் பெருமைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அதே மரத்தின் அருகே ஒரு குட்டி ஆமையும் வாழ்ந்து வந்தது. ஆமை மிகவும் பொறுமையானது. முயல் தன்னை எவ்வளவு கிண்டலடித்தாலும் பொறுமையாகவே இருக்கும். ஒரு நாள் முயல் ஆமையிடம், "நீ எப்போதும் இப்படி மெதுவாகத்தான் நடப்பாயா? என்னைப் போலவே வேகமாக ஓட முயற்சி செய்து பார்க்கலாமே" என்றது. ஆமை சிரித்துக்கொண்டே, "நான் என் வேகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீயும் உன் வேகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம்" என்றது. முயலுக்கு கோபம் வந்தது. "நீ என்னை கேலி செய்கிறாயா? நான் இந்த காட்டிலேயே வேகமாக ஓடுபவன். நீ என்னை யாராக நினைக்கிறாய்?" என்று கேட்டது. ஆமை மீண்டும் சிரித்தது. "நீ வேகமாக ஓடுபவன் என்பது உண்மைதான். ஆனால் வேகம் மட்டும் முக்கியமில்லை, பொறுமையும் முக்கியம்" என்றது. முயலுக்கு ஆமையின் வார்த்தைகள் பிடிக்கவில்லை. "பொறுமை எதற்கு? வேகமாக ஓடி எல்லா இடங்களுக்கும் சென்றுவிடலாம்" என்றது. ஆமை தலையை ஆட்டி, "நீ எல்லா இடங்களுக்கும் சென்றுவிடலாம். ஆனால் எல்லாவற்றையும் கவனித்து மகிழ முடியாது" என்றது. முயல் இதைக் கேட்டு யோசிக்க ஆரம்பித்தது. அதுவரை வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தது. இப்போதுதான் தன்னை சுற்றி என்னென்ன இருக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தது. மரங்களின் இலைகள், பூக்கள், பறவைகளின் குரல்கள் எல்லாமே மிகவும் அழகாக இருந்தன. அன்று முதல் முயல் தன் வேகத்தை குறைத்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தது. ஆமையின் கூற்று உண்மைதான் என்று புரிந்து கொண்டது. வேகம் மட்டும் முக்கியமில்லை, பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் ரசிப்பதுதான் முக்கியம் என்று உணர்ந்தது. முயலும் ஆமையும் இனி நண்பர்களாகிவிட்டார்கள். ஒன்றாக காட்டில் சுற்றித் திரிந்து எல்லாவற்றையும் ரசித்து மகிழ்ந்தார்கள். முயல் தன் வேகத்தை பற்றி பெருமைப்படுவதை நிறுத்திவிட்டது. ஆமையும் தன் மெதுவான நடத்தை குறித்து வருத்தப்படவில்லை. இருவரும் ஒன்றாக இருந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? வாழ்க்கையில் வேகம் மட்டும் முக்கியமில்லை, பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் ரசிப்பதுதான் முக்கியம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆற்றல்கள் இருக்கும். நம்மை நாமே ஏற்றுக்கொண்டு நம் ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் நம்மை நல்ல வழியில் வழிநடத்துவார்கள்.